அனைவருக்கும் வணக்கம். இந்துத்துவா வேற, இந்துக்கள் வேற. ஏங்க கிறிஸ்டினை திட்ட மாட்டேங்கிறீங்க, முஸ்லீமை திட்ட மாட்டேங்கிறீங்க, இந்துக்களை மட்டும் திட்டுறீங்கன்னா? இந்துக்களை திட்டல, இந்துத்துவாதிவாதிகளை தான் திட்டுறோம். புரியுதுங்களா? இந்துக்கள் இப்போ பொங்கல் கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வராங்க. யாரையா போய் நாங்கள் தடுக்கிறோமா? ஏன் கோயிலுக்கு போகிறீங்க, போகாதீங்கன்னு? என் பொண்டாட்டி பிள்ளைய கூட நான் தடுக்கிறதில்ல. விருப்பப்பட்டால் போவாங்க, விருப்பம் இல்லைன்னா அவங்க விருப்பம். கருத்தியெல்லாம் நான் பேசுவேன். ஏற்றுக்கிட்டால் அவங்க விருப்பம், ஏற்றுக்கலன்னா அவங்க விருப்பம். நான் கடவுள் மறுப்பாளர் தான். ஆனால் கடவுள் வழிபடுறவங்களையோ கோயிலுக்கு போகிறவங்களையோ ஒரு காலமும் கடவுள் மறுப்பாளர்கள் தடுத்ததா வரலாறு கிடையாது. மதக்கலவரம் பண்ணதா வரலாறு கிடையாது. கோயில்களை இடித்ததா வரலாறு கிடையாது. எவன் ஒருத்தன் நான் இந்து முன்னணி இந்துத்துவான்னு வர்றானோ, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவனுவ தான் மற்ற மதங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது, மற்ற மத கோயில்களை இடிக்கிறது இந்த இந்துத்துவவாதிகள் தான். அவங்களுக்கு தான் நாங்கள் விரோதமாக வீடியோ போடுறோமோ ஒழிய, சாமி கும்பிட்றவங்களையோ, சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறவங்களையோ, இந்துக்களையோ இல்லை. இந்துத்துவவாதிகளை தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். நீங்கள் புரிதல் இல்லாத நம்மளை தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் 100% பொறுப்பு இல்லை. இந்துத்துவவாதிகளை தான் நாங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் கலவரம் பண்ணாங்க. அங்கே அல்லா கோயிலை தீபம் ஏற்றக்கூடாது, அங்கே அவங்க வழிபடுற அல்லா ஸ்தலத்துக்கு பாதிக்கும்னு சொல்லி மு.க. ஸ்டாலினும் மதுரை மக்கள்லாம் ஆதரவாக இருந்தாங்க, அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக. ஆனால் இந்துத்துவாதி என்ன பண்ணான்? அந்த தர்காவை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் தீபம் வைக்கணும், அங்கே தான் உருவானது அப்படிங்கிறான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 தர்காக்களை எடுக்கணும், இந்து கோயில்கள் தான் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இவனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்கி வச்சுருக்கிறான். இவங்களுக்கு தான் நாங்கள் அப்போது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அவங்க சாமி கும்பிட்றாங்க, கொழுக்கட்டை செய்கிறாங்க, சாமியை போய் கரைச்சிட்டு வராங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் கடவுள் மறுப்பாளர் தான். அவங்க எந்த ப்ராப்ளம் பண்ணுறதில்ல. ஆனால் இந்துத்துவவாதிகள் தான் எங்கே மசூதி இருக்கோ, எங்கே கிறிஸ்தவ ஆலயம் இருக்கோ அங்கே கொண்டு போய் அவங்க வேணும்னே கலவரம் பண்ணுற மாதிரி அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறான் சிலையை. அங்கே கொண்டு போய் கோஷம் போடுறான். அவங்கள வெறுப்பு உருவாக்குறான். ஆனால் அவங்க நம்ம இந்து கோயில்களுக்கோ பாத யாத்திரையோ அல்லது இதுக்கோ போனால் அவங்க உதவுறாங்க, மோர் தராங்க, தண்ணி தராங்க, நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. யாருக்கு? இந்துக்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. இந்துத்துவவாதிகளுக்கு தான் இப்போ பிரச்சனையே. அர்த்தம் புரியாமல் இந்து என்ன இந்துத்துவவாதினா என்னன்னு தெரியாமல் நம்மளை தான் எதுக்குறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களுக்கு ஏன் இந்துத்துவவாதிகளை, இந்து மதத்தை ஏன் நாங்கள் வெறுக்கிறோம்னா, மனுஸ்மிருதியில் தேவடியாக பிறந்தா, வப்பாட்டிக்கு பிறந்த தேவடியா பையனை பார்ப்பனர்கள் நம்மளை எழுதி வச்சுருக்கான். யாரெல்லாம் பக்திமானாக இருக்கோமோ, யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறோமோ அவங்களெல்லாம் பாப்பானுடைய வப்பாட்டிக்கு பிறந்த தேவடியா பையன் தான் சூத்திரன்னு அர்த்தம். நீங்கள் உயர்ந்த சாதின்னு பீத்திக்கிறீங்கல்ல, செஸ்ஸை விட நாங்கள் தான் உயர்ந்த சாதின்னு, உங்களை தான் சூத்திரன்னு எழுதி வச்சுருக்கான். சூத்திரன் தான் மனுஸ்மிருதியில் பாப்பானுடைய வப்பாட்டிக்கு பிறந்த தேவடியா பையன். பல வீடியோ சொல்லிட்டேன் சரிங்களா? அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். எனக்கு சூடு சொரணை இருக்கிறதுனால தான் நான் அவனை எதிர்க்கிறேன். கடவுள் இல்லைங்கிறேன். கடவுள் இருக்குன்னு சொன்னால் தான் என்னை தேவடியா பையன் சொல்கிறேன். நான் இல்லைங்கிறேன், என்னை சொல்ல முடியாது. அதனால தான் எங்களுக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது மாதிரி சரியான விதத்தில் சரியான சமநிலையோட வீடியோக்களை புரிஞ்சுக்கிறவங்க என் மேலே கோவப்பட மாட்டாங்க. இந்துத்துவவாதிகளுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு தான் என் மேலே எரிச்சல் வரும். இந்துக்களுக்கு என் மேலே எரிச்சல் வராது. ஏன்னா இந்துக்களுக்கு நாங்கள் விரோதி இல்லை. ஏன் பக்கத்தில் நான் கடை வச்சுருக்கவங்களே அவன்கிட்ட தீபம் என் கடையில் முன்னாடி வச்சாங்க, கார்த்திகை தீபத்துக்கு. ஏன் வைக்கிறீங்கன்னு நான் கேட்கலையே. அது அவங்க நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன். அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதக்கலவரம் பாரு, அவன் வடமாநிலத்தெல்லாம் கிறிஸ்தவ ஆலயத்தெல்லாம் அடிக்கிறான், உதைக்கிறான். இதை தான் நாங்கள் கோவப்படுறோம். அவங்க மத நம்பிக்கையை நீ ஏன்டா போயிட்டு அடிக்கிற? உன் மத நம்பிக்கைக்கு அவங்க வந்தாங்களா? கிறிஸ்தவர்கள் வந்தாங்களா? சொல்கிறாங்க, வீடு வீடாக கிறிஸ்தவத்தை போதிக்கிறாங்க, விருப்பப்பட்டால் போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா இல்லை. மதத்தில் நான் சகோதரத்துவம் இருந்ததுன்னா, இந்து ஒத்துமை இருந்ததுன்னா நீ இங்கே ஏன்டா அந்த வேறு மதத்துக்கு மாறுறாங்க? ஏண்டா நீ சாதியால் கீழே மேலேன்னு உன்னை அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுனால தானே அவன் மன விருப்பப்பட்டு அடுத்த மதத்துக்கு போகிறான். உன் மதத்தில் நீ ஒத்துமையாக இருந்தீங்கன்னா ஏன்டா வேறு மதத்துக்கு போகிறான்? ஏன் போகிறான்? உன் மதத்தில் கீ சாதி, நான் மேஜாதி, எனக்கு மேலே அவன் ஜாதி, அவனுக்கு மேலே அவன் மேஜாதி. ஏண்டா பாப்பானுக்கு கீழே எல்லாருமே கீழே தான்டா. அவன் பாப்பா மனுஸ்மிருதியில் தான் எழுதி வச்சுக்கான். நமக்கு எஸ்சிக்கு மேலே இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது.
பாப்பான்னா எப்படி எழுதி வச்சுருக்கான், எனக்கு கீழே எல்லாமே கீழ்சாதி தான் எழுதி வச்சுருக்கான். அவனை தான் நாங்கள் எதுக்குறோம். அவன் தான் நமக்கு எதிரி. அவனை தான் நீங்கள் எதுக்கணும். அவங்களுக்கு தான் அவன் தான் நமக்கு எதிரி. நம்மளை அடக்கி ஆள்றான். அவன் என்னைக்கே சாமி கும்பிட்டுருக்காங்கடா பாப்பான். ஏண்டா இந்துத்துவவாதிகளா, ஏண்டா இந்த ஆர்எஸ்எஸ் நாய்ங்களா, பாப்பா என்னைக்கே சாமி கும்பிட்டுருக்கானா, என்னைக்காவது காவடி தூக்கியிருக்கானா, என்னைக்காவது அளவு குத்திருக்கானா, என்னைக்காவது சாமி வந்து ஆடிருக்கானாடா, தீ மிதிச்சிருக்கானாடா, காட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கானா, கட்டட வேலை செஞ்சுருக்கானா, விவசாய வேலை செஞ்சுருக்கானா, வேறு வராமல் மணி ஆடிட்டு ஊம்படி நம்மளை ஏமாற்றி திங்கிறான். புரியுதா? வேர்வை வராமல் இப்படியே மணி ஆடிட்டு ஏமாற்றி திங்கிறான். தீட்டு ஓய், குழந்தை பிறந்தா தீட்டு ஓய், ஆள் செத்தா தீட்டு ஓய், கர்ப்பமானா தீட்டு ஓய், வீடு கட்டினா தீட்டு ஓய், எல்லாமே தீட்டு ஓய். நான் வந்து தான் என் மந்திரம் சொல்லி தீட்டை கழிக்கணும், என் வாயில் 5000 10,000 வைங்க ஓய்ங்கிறான். ஏமாத்துறான், ஏமாற்றி திங்கிறான். இன்னும் அவனுக்கு அடிமையாகவே வாழ்கிறீங்க. அதை தான் நாங்கள் எதுக்குறோம்.